அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா ரெட்டைகளை கேஸ் ஒண்ணு இன்னும் முடிஞ்ச பாடில்ல. டெல்லி ஹைகோர்ட்ல ஒருங்கிணைப்பு கூட புகழேந்தி போட்ட வழக்கு தான் அது. இந்த கேஸ் இன்னைக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்ப திரும்பவும் தேர்தல் ஆணைய வாய்தா கேட்டதும் நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு. எவ்வளவு காலம்தான் வாய்தா கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எரிஞ்சு விழுந்திருக்காரு. ரெட்டைகளை வழக்க 4 வாரத்துக்குள்ள முடிக்கணும்னு நீதிபதி உத்தரவு போட்டுறாரு. ஆனா நடக்குமாங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. ரெட்டைகளை வழக்கு தள்ளிக்கிட்டே போறதால டென்ஷன்ல இருந்த புகழேந்தி டிடிவி தினகரனை திட்டி தீர்த்துட்டாரு. பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தூக்குல தொங்குறதுக்கு சமம்னு அவர் சொன்னதை மறக்காம விமர்சனம் பண்ணியிருக்காரு. தினகரனுக்கெல்லாம் பன்னீர்செல்வத்தை பற்றி அண்ணனை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் யோகியதையும் இல்லை. இன்னும் 15 முறை திகார் ஜெயிலுக்கு போனாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், உயிரே போனாலும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், அதோட மாத்திரம் இல்லாமல் தூக்குல தொங்குவேன். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நான் கூட கயிறு அனுப்பிச்சேன், ஒரு ரிசல்ட்டும் காணும் இது வரைக்கும். அதோட மாத்திரம் இல்லாமல் தூக்குல தொங்குவேன். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நான் கூட கயிறு அனுப்பிச்சேன், ஒரு ரிசல்ட்டும் காணும் இது வரைக்கும். எதாவது நடக்குமான்னு பார்க்குறேன். திருப்பி ஓபிஎஸ்சி திட்டுறாரு. ஓபிஎஸ்சி திட்ட அளவுக்குலாம் அவருக்கு அருகதை இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், தினகரன் அவர்களே, மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ட்ராமா என்னன்னு தெரியும். 300 சீயை வாங்கிட்டு இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. சீனா என்ன, அது சாக்லேட்டு. 300 சீயை வாங்கிக்கிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். சேரவே மாட்டேன்ற கட்சியோடு சேர்ந்துட்டு அவர் அண்ணனை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் உங்களுக்கு இல்லை. நான் இன்றைக்கி ஒன்று பதிவு பண்ணுறேன். எனக்கு அந்த இரட்டை இலை கேஸும் தெரியும். நீங்கள் அதுக்கு லஞ்சம் கொடுத்த முறை, அந்த விவகாரம், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் டெல்லி எடுத்திருக்கின்ற முடிவுகள் பற்றி எனக்கு தெரியும். அந்த கேஸ் வலுவாக இருக்குது, ஃபெரா கேஸ் இருக்குது. திரும்பவும் சொல்லுகிறேன் தினகரனுக்கு, நான் தினகரன் அவர்களே, இதே டெல்லி திகார் ஜெயிலுக்கு வருகின்ற காலம் வெறி தொலைவிலே இல்லை. அந்த ஜெயில் திருப்பியும் உங்களை கூப்பிடும். நீங்களே 15 தடவைன்னு சொன்னீங்க. வெகு விரைவில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும், ஜெயிலுக்கு வருவீங்க. இவ்வளவு பரபரப்புக்கு இடையில சசிகலா குறுக்க சைக்கிள் ஓட்டுறாங்க. ஜெயலலிதா பிறந்த நாள் கூட்டத்துல யாரும் எதிர்பார்க்காத செய்தி வரும்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுகன்னு பேர் வச்சிருக்காரு. சசிகலா அம்மா அதிமுகன்னு புதிய கட்சி தொடங்க போறதா ஊரா பேசிக்கிறாங்க. சசிகலா என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? நாளைக்கு பசும்பொன்னில் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறோம். நிச்சயம் இன்னைக்கு அம்மாவுடைய இடத்துலன்னு சொல்கிறேன், தலைவரோட இடம், அண்ணாவுடைய இடம், அவங்களுடைய இன்னும் நம்ம மக்களுக்காக எல்லார் மனதிலையும் அவங்க இருக்காங்க. அதனால் அவங்க இடத்துலேருந்து நான் வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். தேர்தல் இருக்கிறதால அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை பல வகைகளையும் முடுக்கி விட்டிருக்காங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைய திமுக மகளிர் அணி தொடங்கிடுச்சு. அவங்க வீடு வீடா போய் அரசோட திட்டங்களை எடுத்து சொல்றாங்க. விடியல் பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தோழி விடுதுன்னு பல திட்டங்களை பெண்கள் கிட்ட எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில தஞ்சாவூரில் நடந்த தாவேக்க கொள்கை விளக்க கூட்டத்துல அதை தவிர மத்த எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. அந்த கட்சியோட நிர்வாகி லயோலாமணி உதயநிதியை திட்டி தீர்த்திருக்காரு. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்வது பிஜேபி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்வது தாவேகா. பிஜேபியுடைய பி டீம் தாவேகா என்று யார் சொல்றாங்க? டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லுங்க. டிமிகி கட்சி திமுக நம்மளை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்கிறது. தாவேகா பிஜேபியுடைய பி டீம் கிடையாது. திமுக தான் பிஜேபியுடைய மெயின் டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மாற்றுத்திறனாளிகள் ஞாபகம் இருக்கா? ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரங்க
நான் வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில விளையாடி கப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி சேப்பாக்க தொகுதியிலே ஒரு பழைய கப்பு கடையில ஒரு 2 கப்பை வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப ஜெயிச்சாங்க ஒரு கப்பு தான் கொடுப்பாங்க. அந்த 2 கப்பை எடுத்துட்டு முதலமைச்சர் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தார். ஐயா உலகக்கோப்பை கிரிக்கெட்ல விளையாடி ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டேன். ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து கப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. திருப்பி உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போறாரு. யாரு? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி கூத்தாடி. சிரிக்காதீங்க, கூத்தாடி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவோட டான்ஸ் ஆடியவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால கூத்தாடி உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போறாரு. உதயநிதி ஸ்டாலினை போய் பார்த்து ஒரு கப்பை கொடுக்குறாங்க. அவரும் ஒரு கப்பை வாங்கி வச்சிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்துச்சா? இப்படி ஒருத்தர் விளையாடினாரா? உண்மையிலேயே ஜெயிச்சாரான்னு உலகத்திலேயே